ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன். பீட்டா ஹெச்சிஜி ரிசல்ட் இது எப்போ பாசிட்டிவ் எப்போ நெகட்டிவ், பீட்டா ஹெச்சிஜி எப்போ பார்க்கணும்? ஐயுஐ பண்ணால் 3 வீக்ஸ் கழிச்சு பீட்டா ஹெச்சிஜி பாருங்கள். ஐவிஎஃப் பண்ணால் 2 வீக்ஸ் கழிச்சு பாருங்க. பிளட்ல செக் பண்றது ஓரளவுக்கு அக்யூரேட், யூரின்ல செக் பண்ண அந்த அளவுக்கு கிளாரிட்டியா நம்மளுக்கு தெரியாது. இந்த வேல்யூவை என்டர் பண்றதுக்கு முன்னாடி பீட்டா ஹெச்சிஜி இன்ஜெக்ஷனை வந்து 5 to 7 days முன்னாடி போட்டிருக்கீங்களா, தெரியாம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 2 days பிஃபோர் பீட்டா ஹெச்சிஜி பார்க்க கூடாது. 5 to 7 days பிஃபோர் பீட்டா ஹெச்சிஜி ரிசல்ட்ஸ் தான் நீங்க ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும். இந்த மாதிரி கரெக்டான மெடிசன்ஸ் போட்டு கரெக்டான டைம்ல நீங்க செக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட பீட்டா ஹெச்சிஜி 20க்கு மேல வந்தா பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணலாம். ஆனா நிறைய நேரங்கள் இது வரைக்கும் நாங்க பார்த்த பிரெக்னன்சிஸ் 50க்கு மேல வந்து தான் அவங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 20 to 50 வரவங்க 48 hours கழிச்சு திருப்பி பீட்டா ஹெச்சிஜி செக் பண்ணி பாருங்க. அதுல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவ்னு வரது வந்து ஒரு 3 digit நம்பராக வரது தான் காமன். யூஸ்வலாக வரது வந்து 200லேருந்து 2000 or 3000 வரைக்கும் வேல்யூஸ் வரது ரொம்ப ரொம்ப காமன். லெஸ் தென் 20 நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணுறது தான் யூஸ்வலாக நாங்கள் பண்ணுறது. உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லையா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு ஹெச்சிஜி ரிப்போர்ட்ஸை பார்த்து நிறைய டவுட்ஸ் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கேளுங்க. வில் ஆன்சர் ஆல் யுவர் டவுட்ஸ்.